ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிவனுக்கு ரொம்ப விசேஷமான வில்வ இலையும் இட்லி பூவும் சேர்த்து ஒரு அழகான மாலை வித்தியாசமாக கட்ட போகிறோம். ஏற்கனவே நம்ம வில்வ இலையில் 2-3 டைப் ஆஃப் மாலை கட்டியிருக்கிறோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இதுதான் வில்வ இலை. இதை போல் 3 இலையாக இருக்கும். மரத்தில் நிறைய முள் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் விட்டுட்டு நம்ம இலைகளை மட்டும் 3 சேர்த்து பறிக்கணும். தனித்தனியாக பறிக்காமல் 3 இலையாக சேர்த்து பறித்து சேர்த்து வச்சுக்கலாம். நல்லா நமக்கு மாலை எவ்வளோ பெருசு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தா போல் நிறைய வில்வ இலைகளை பறித்து கழுவி எடுத்துக்கலாம். இட்லி பூவு நல்ல டார்க் பிங்க்கில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் உள்ளன் த்ரெட்டை ஒரு ராடில் போட்டு மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம எடுத்து ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமாக முடிச்சு போடலாம். இந்த 2 நூலுக்கும் மேலே போட்டு அந்த நடுவில் வர்ற ஹோலில் இந்த நூலை மொத்தமாக உள்ள நூலை எடுத்துடணும். அப்படியே டைட்டாக இழுத்தோன்னா நாட் விழுந்துடும். அதை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கலாம். 3 இலையாக இருக்கக்கூடிய இந்த வில்வ இலையில் ஒரு 3-4 சேர்த்து எடுத்து இந்த 2 நூலுக்கும் நடுவில் விட்டு லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் நாட் போடலாம். 2 நூலுக்கும் மேலே போட்டு நடுவில் வர்ற கேப்பில் வெளியில் எடுக்கணும். பாருங்கள், திரும்பியும் வில்வ இலையில் ஒரு 3-4 சேர்த்து எடுத்துட்டு அடுத்த நாட் போடலாம். நம்ம ஏற்கனவே எப்பயும் பூக்காரங்கள்லாம் கட்டுற மாதிரி மாலை வில்வ இலையில் கட்டியிருக்கிறோம். இது இன்னொரு டைப்பு. அந்த மாதிரி கட்ட தெரியாதவங்களுக்காக இது காலில் கட்டுற மெத்தட் படி கட்டுறோம். இது ரொம்ப ஈஸியாக எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட கட்ட முடியும். இந்த மாதிரி கட்டிட்டு அப்புறம் நம்ம அதை மாலையில் சேர்த்து சுற்றலாம். நமக்கு எவ்வளோ நீளம் மாலை வேணுமோ அதுக்கு தகுந்தா போல் அவ்வளோ நீளம் நம்ம கட்டலாம். வில்வ மரத்தில் நிறைய முள் இருக்கிறதுனால வில்வ இலைகளை சேகரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய வில்வ இலை பறிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் மாலை கட்டுறது ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். சிவனுக்கு ரொம்ப பிடிச்சமான மாலை இது. பாருங்கள், 2 பீஸ் கட்டிட்டேன். இதை கட்டிட்டு அதே போல் நாம் இட்லி பூவில் கட்டணும். இட்லி பூ மொத்தமாக இருக்கிறதுனால அதை ஒரு 10 பூவாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே போல் ராடில் போட்டு சிவப்பு நூல் வச்சு இட்லி பூவை கட்ட போகிறோம். 2ஐயும் சேர்த்து நல்லா 2 நாட் போட்டுக்கோங்க. இந்த 2 நூலுக்கு மேலே போட்டு நடுவில் உள்ள ஹோலில் இந்த நூலை எடுக்கணும். நல்லா டைட்டாக 2 நாட் போட்டுட்டு கொஞ்சம் இட்லி பூவை எடுத்து வச்சு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு திரும்ப நூலை 2 நூலுக்கும் மேலே போட்டு நடுவில் கூடி இழுக்கணும். இதே போல் ஒரு 10 பூவாக வச்சு நம்ம கட்டிக்கலாம். இதை போல் இன்னொரு கலர் பூவு சேர்த்து கட்டினா மாலை ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் கட்டியிருக்கிறேன். இதுக்கு இட்லி பூ தான் வேணுங்கிறது இல்லை. உங்கள்கிட்ட என்ன பூவு இருக்குதோ, செம்பருத்தி அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் நல்லா அழகான பூ கலரை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு அதை இதை போல் நீங்கள் கட்டி வில்வ இலையோடு சேர்த்துக்கலாம். சிவனுக்கு போடக்கூடிய மலர்களாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இப்போது கட்டி முடிச்சுட்டு நாட் போட்டாச்சு. இது போல் 2 பீஸ் கட்டணும். இந்த காம்பு ரொம்ப அதிகமாக நீட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் மாலை சுற்றும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த காம்பும் அசிங்கமாக தெரியும். பூவெல்லாம் ஒரு சைடில் இருக்குது, காம்பெல்லாம் ஒரு சைடில் இருக்குது. காம்பை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் 2 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நாரை மொத்தமாக ராடில் கட்டிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மாலையை சாமிக்கு போடுறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே சுற்றிட்டே வரலாம். நல்லா பந்து மாதிரி சுற்றணும். காம்பெல்லாம் உள்ளே போயிடணும், பூவெல்லாம் வெளியில் வரணும். அந்த மாதிரி சுற்றி பிடிச்சிக்கிட்டு இந்த எண்டில் உள்ள நூலோடு சேர்த்து நம்ம வில்வ இலை கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து கட்டலாம். நல்லா சேர்த்து டைட்டாக கட்டிக்கோங்க. அந்த நூலோடையும் கட்டலாம், நாரோடையும் சேர்த்து நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். கட்டிட்டு எக்ஸஸாக உள்ள த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க.
இப்போது வில்வத்தையும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த நாரில் பந்து மாதிரி சுற்றிட்டே வாங்க. காம்பெல்லாம் உள்ளே போயிடட்டும், இலையெல்லாம் வெளியில் வர்ற மாதிரி சுற்றுங்க. இதை போல் எவ்வளோ நீள மாலை வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு வில்வத்தை சுற்றி எண்டில் ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே போல் 2 பீஸ் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது 2 பீஸையும் சேர்த்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் யூஸ்வலாக மாலை கட்டுற மெத்தட் படி இந்த இடத்துல கொஞ்சம் இட்லி பூவை வச்சு அப்படியே சுற்ற போகிறேன். உங்களுக்கு மாலை கட்ட தெரியும்னா இதை போல் கட்டலாம். இல்லைன்னாக்கா மொத்தமாக இட்லி பூவை சேர்த்து இந்த இடத்துல சென்டரில் கட்டி விட்டுட்டிங்கன்னா மாலை ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் இட்லி பூவை வச்சு இந்த மாதிரி சுற்றிட்டே வந்தாக்க லுக்கு அழகாக இருக்கும். 2 நாரையும் சேர்த்து பிடிச்சிட்டு சுற்றுங்க. இந்த மாலை கட்டுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற மாலை கட்டுற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.